ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வழியில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயரை வாங்கியிருக்காங்க அதை பற்றி நம்ம அப்புறம் வாங்க வழியில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா 16 பிளேயர் பார்த்தீங்கன்னா ரீட்டைனில் வச்சிருந்தாங்க. சஞ்சு சாம்சன் மட்டும் ட்ரேடிங்ல உள்ள வந்திருந்தாரு. இந்த மினி ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், கேமரன் லிவிங்ஸ்டன்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதுவுமே நடக்கல. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் அவங்களோட ஃபியூச்சர் நினைச்சு ஒரு நல்ல ஒரு பிக் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமா 28 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. யங் பிளேயருக்கு ஆனால் அன்கேப்டு பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க இந்த அமௌண்ட்டை. சிஎஸ்கே இந்த ஆக்ஷன்ல யார் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அகில் ஹுசேனை பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் 2 பேட்ஸ்மேன், வெஸ்ட் இண்டீஸோட ஆல்ரவுண்டரும் கூட. இவரை பேஸ் பிளேஸ் 2 crore பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பிரைஸ் தான். சிஎஸ்கே சர்ஃபாஸ் கான பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல 75 லட்சத்துக்கு பேஸ் பிளேஸ்ல எடுத்திருந்தாங்க. அடுத்து ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேனான மேத்யூ ஷாட்டை பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கு இந்த பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. இவர் ஆஸ்திரேலியாவோட ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பிக் பாஸ் லீக்ல பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கருக்கு கேப்டனாகவும் பார்த்தீங்கன்னா இருக்காரு மேத்யூ ஷாட். சிஎஸ்கே ராகுல் சகரை பார்த்தீங்கன்னா 5.20 கோடிக்கு இந்த ஏலத்தில் வாங்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபால்க்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இவர் யார் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தோட பவுலர் தான், ரைட் ஆம் பவுலர். இவர் 75 lakhs பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பேஸ் பிளேஸ்ல. ரமன் கானை பார்த்தீங்கன்னா 40 லட்சத்துக்கு இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க. நியூசிலாந்தோட பவுலரான மேட் ஹென்ரியை பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேஸ் 2 crore பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல பிக்காக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிரசாந்த் வீரை பத்தி பார்த்தோம்னா இவர் பார்த்தீங்கன்னா யூபி கண்டு விளையாண்டுகிட்டு இருக்காரு சையத் முஸ்டாக் அலி டிராஃபில. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அண்டர் 23 டோர்னமெண்ட்ல 7 மேட்ச்ல 376 ரன் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிருக்காரு. 18 விக்கெட்டையும் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. யூபி பிரீமியர் லீக்ல பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. இவர் விளையாண்ட லாஸ்ட் இன்னிங்ஸ்ல 26 பால்ல 40 ரன் அடிச்சிருக்காரு. 5 4 1 6 ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 153 இருக்கு. ஒரு விக்கெட்டையும் பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காரு. இவரை சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 14.20 கோடிக்கு இந்த இடத்துல வாங்கியிருந்தாங்க. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா கூட இவர் எடுத்திருக்கலாம். அடுத்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா தான். இவரையும் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 14.20 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவர் ராஜஸ்தான் சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவரோட கேரியர்ல பாத்தீங்கன்னா 11 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா T20 விளையாண்டுருக்காரு. 334 ரன் பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 58 வச்சிருக்காரு. ஆவரேஜ் ஒரு 30 இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 162 இருக்கு. இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர்ல அதிக விலைக்கு போன அமௌண்ட்ல இந்த 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா யங் டேலண்டா பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கே இந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தோணுது. 2026 பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குன்னு தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளவுதான் guys இந்த வீடியோ. நெக்ஸ்ட் பை பை.